ஹலோ யோஸ் இன்றைக்கி இந்த பகுதியில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025 வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இல்லை அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம் சொன்னால் எல்லாரும் நிறைய பேர் டவுட் வந்திருக்கோம். என்னடா இது அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வேலூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலியமாக தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு. இல்லை இவங்க என்னடா திருப்பி இப்போ வந்து இவர் போட்டிருக்காரு அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு அது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கும். தென் அது இல்லாமல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லாமல் கோர்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சந்தேகமாக இருக்கும். ஏன்னா தமிழில் அப்படி தான் நம்ம போட்டிருக்கோம் யூஜி அண்ட் பிஜி வந்து வித்தவுட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலம். ஆமாம், அவங்க டெஃபினெட்லி விஐடியில் வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லாமையும் இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. அது என்னென்ன கோர்சஸ் யூஜியில் பிஜிலையும் சரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இல்லாமல் என்னென்ன கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, எந்தெந்த கோர்சஸ்க்கான எலிஜிபிலிட்டி, எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா விஐடினாலேயே என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். இல்லை அது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலிமா தான் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்குது. ஆக்சுவலாக விஐடியில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலிமா இன்ஜினியரிங் ப்ரோக்ராமுக்கு டெஃபினட்டாக வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலிமா தான் போக முடியும். அது யூஜியாக இருந்தாலும் சரி பிஜியாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி எம்பிஏ எம்சிஏ இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக தேவை. நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலிமா உள்ள கோர்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அந்த கோர்ஸை பற்றி நான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக நம்ம சொல்கிறேன். இல்லை ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட்டுக்கு போயிடுவோம். வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட வெப்சைட்டை கூகுளில் போய்ட்டு வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படி அடிச்சிட்டிங்கன்னா அதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா vit.ac.in. இதுதான் வந்து விஐடியோட வெப்சைட்டு. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு நிறைய ஏஜென்சியை வச்சாலும் எதுவுமே நம்பாதீங்க. நீங்களா நீங்கள் டேரெக்டாக நீங்களே போய் அப்ளை பண்ணுங்கள், நீங்களே அப்ரோச் பண்ணுங்கள். ஓகேங்களா, எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியை வச்சு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியை வச்சு இது வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணாதீங்க, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு vitac.in இந்த வெப்சைட்டை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு தடவை விஐடியோட வெப்சைட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கேம்பஸ்க்கும் தனித்தனியாக உங்களுக்கு நீங்கள் உள்ளே போய் பார்க்குறதா இருந்தால் உங்கள் கார்னரில் அவங்க கொடுத்துருக்காங்க விஐடி சென்னை, ஆந்திர பிரதேஷ், போபால் அண்ட் பெங்களூர் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ஸ்டேட்டை நம்ம அட்மிஷன்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இதனால் வந்து என்ன பண்ணோம்னா அட்மிஷன்ஸ்க்கு வந்து அட்மிஷன்ஸ் சொல்லிட்டு இது பண்ணிங்கன்னா இதான் அட்மிஷன்ஸ்க்கு உங்களுக்கு பேஜ். ஓகேங்களா, அட்மிஷன்ஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போதுக்கு VIEEE 2025 ஓகேங்களா, அது மட்டும் உங்களுக்கு இப்போ முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 7th லாஸ்ட் டேட்டு அப்போவே முடிஞ்சு போயிடுச்சு. ஏப்ரல் 7th லாஸ்ட் டேட்டு. உங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20 and 27. தென் ரிசல்ட் வந்து ஏப்ரல் 30 ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மே மந்தில் கவுன்சிலிங் வரப்போகுது. இது முடிஞ்சு போயிடுச்சு. சரிங்களா, இதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. சரிங்களா, தென் அதே மாதிரி உங்களுக்கு MEEE அதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் வந்து உங்களுக்கு முடிஞ்சு போயிடுச்சு. சரிங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, அதுவும் முடிஞ்சு போயிடுச்சு. ஓகேங்களா, அது MEEE ஓகேங்களா மாஸ்டர் ப்ரோக்ராமுக்கு MBA MCA இந்த ப்ரோக்ராமுக்கு எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. ஓகேங்களா, நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதை தவிர்த்து என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு தான் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிசைன். ஓகேங்களா, பேச்சுலர் ஆஃப் டிசைனில் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிசைனு இதுக்கு அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 31 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, May 31 லாஸ்ட் டேட்டு. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நார்மலாக எல்லா இடத்துலையும் சொல்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு உங்கள் யூஸரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், சைன்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட், தென் ஃபோட்டோ சிக்னேச்சர், உங்கள் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. சரி, இதில் அட்மிஷன் கைட்லைன்ஸ் பார்த்துருவோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இது எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபுல் டைமில் எக்ஸாம் 12th முடிச்சிருந்தா போதும். ஓகேங்களா, நீங்கள் இந்தியன் கேண்டிடேட், நான் இந்தியன் என்ன கோட்டாவில் அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் ஜூலை 1 2023 அப்புறம் பிறந்ததை மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அகாடமிக் இருக்க. இல்லைங்களா, இதுக்கு நீங்கள் 12th முடிச்சிருந்தாலே போதும். உங்களுக்கு மேஜராக உங்களுக்கு தேவை என்னென்னா நீங்கள் 60% ஆஃப் எனி ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பரவாயில்ல, 60% நீங்கள் இருந்திருந்தாலும் போதும். நீங்கள் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா, பேச்சுலர் ஆஃப் டிசைன் இண்டஸ்ட்ரியல் டிசைனில், பேச்சுலர் ஆஃப் டிசைனில் பி டிசைனில். சரிங்களா, இதுக்கு சரிங்களா. தென் அடுத்து பிஆர்க். ஓகேங்களா, பிஆர்க்கு எப்பவுமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பிஆர்க்கு வந்து NTA எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கணும் டெஃபினட்டாக. நீங்கள் NTA எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிஆர்க்கு நீங்கள் எலிஜிபிள் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு பிஆர்க்கு எந்த இதுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோர்ஸும் எந்த இதில் பண்ணாலும் சரி, நீங்களா NTA எக்ஸாமினேஷன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு அலோடே கிடையாது. சரிங்களா, நீங்கள் எலிஜிபிலிட்டி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு May 31 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. ஓகேங்களா, பிஆர்க் ப்ரோக்ராம் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க
ஓகேங்களா. இதுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எழுதியிருந்தீங்கன்னா போதும். இவங்க விஐடியில் தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறது கிடையாது. ஓகேங்களா. என்டிஏ ஸ்கோர் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 12th வந்து 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து டெஃபினட்டாக இருக்கணும் அண்டு என்டிஏ ஸ்கோரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, தென் அடுத்து பிஎஸ்சி ஹானர் ஹாரிகல்ச்சர்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இதுக்கு ஹாரிகல்ச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 31 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. May 31 உங்களுக்கு கைட்லைன்ஸில் பாருங்கள். ஓகேங்களா. எலிஜிபிலிட்டி நோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா. இதுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. ஓகேங்களா. சேம் அதே ப்ராசஸ் தான். இங்கே வந்து 2005 ஓகேங்களா ஜூன் 1 நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கிடையாது. இதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 70% ஆஃப் ஸ்கோர்ஸ் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் வந்து வாங்கியிருக்கணும். ஓகேங்களா. அதனால் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக வேணும். 70% வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து முக்கியமானது வந்து யூஜி சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிக்ஸ். ஓகேங்களா. இங்கே தான் உங்களுக்கு கோர்சஸ் வந்து எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோர்சஸ் வந்து இருக்குது. 10 கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. பிபிஏ ஓகே பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பிகாம் காமர்ஸ் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பிகாமில் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. தென் பிகாம் பிஸ்னஸ் ப்ராசஸ் சர்வீஸ். தென் பிகாமில் பேங்கிங் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பிசிஏல பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் பிஎஸ்சி மல்டிமீடியா அனிமேஷன், தென் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், தென் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த கோர்சஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. இந்த 10 கோர்ஸஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. நீங்களா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. நீங்கள் பிபிஏக்கு வந்து 70% ஆஃப் மார்க்ஸ் வந்து காமர்ஸ் குரூப்பில் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி பிகாம்க்கும் பார்த்தீங்கன்னா 70% வாங்கியிருக்கணும். தென் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் மேக்ஸில் 70% வந்து மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். இல்லை பிசிஏ தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி பிஎஸ்சி மல்டிமீடியா அனிமேஷன், விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து 60% வந்து இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து 50% இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு May 31 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. யூஜி ப்ரோக்ராமில் இதெல்லாம் உங்களுக்கு இத்தனை கோர்ஸ் வந்து யூஜி ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை தவிர்த்து நீங்கள் 12th ஸ்டூடெண்ட்ஸ் எதை அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் 5 years ப்ரோக்ராம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த இன்டெகிரேட் ப்ரோக்ராம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்டெகிரேட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேம்பஸ்க்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. வேலூரில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து 5 years கோர்ஸ் வந்து இருக்குது. அது இஸ்ரோவில் கோர்ஸ் இருக்குது. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டேட்டா சயின்ஸில் இருக்குது. தென் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் விஐடி சென்னையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் டேட்டா சயின்ஸ் இருக்குது. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அதே மாதிரி ஆந்திர பிரதேஷில் இருக்குது, போபாலில் இருக்குது. சரிங்களா. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான அட்மிஷன் கைட்லைன்ஸ் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் கிடையாது. பேஸ்ட் ஆன் 12th மார்க்ஸை வச்சு மட்டும்தான் நீங்கள் 12th வந்து ஹையர் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் போர்டாக இருந்தாலும் சரி 70% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸில் வாங்கியிருக்கணும். இதுவே நீங்கள் இது விஐடி சென்னை கேம்பஸ்க்கு மட்டும்தான் இந்த 70%. இதுவே ஆந்திர பிரதேஷ் போபால் கேம்பஸ் வந்தால் 65% இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து May 15 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இந்த கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா May 31 சொல்லியிருக்காங்க. இது இன்டெகிரேட் கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா May 15 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. பிஜி ப்ரோக்ராம் May 15. சரி, அதே மாதிரி எம்எஸ்சி ப்ரோக்ராம் எம்எஸ்சிலையும் உங்களுக்கு கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களா இப்போ நம்ம எம்எஸ்சி ப்ரோக்ராமில் இதில் ஒரு 10 கோர்சஸ் கிட்ட நியர்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, இது எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் இருக்குது. தென் எம்எஸ்சி கம்ப்யூட்டேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்குது. தென் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் இருக்குது. இங்கே எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இந்த கோர்சஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான அட்மிஷன்ஸ் கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. ஓகேங்களா. நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் என்ன பேஸ்ட் உங்கள் 12th என்ன மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிருக்கீங்களோ அதுதான். நீங்கள் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்சி பயோடெக்னாலஜி அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 60% மார்க்ஸ் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கம்ப்யூட்டேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் ஸ்கோர்ஸ் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 60% ஆஃப் ஸ்கோர்ஸ் வந்து ஓவராலாக நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து May 15 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. May 15 வந்து லாஸ்ட் டேட்டு இதுக்கும் நீங்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை இந்த இதுலேயும் இங்கேயே சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஒவ்வொரு கோர்ஸுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ரிமைனிங் கோர்ஸில் எப்படி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிடுறேன். இல்லை இங்கே இந்த கோர்ஸஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டாங்க. சரிங்களா. தென் இதை தவிர்த்து உங்களுக்கு மாஸ்டர் ப்ரோக்ராமில் என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் எம்ஆர்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். மாஸ்டர் ஆஃப் சோஷியலுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கு. ஓகேங்களா.
இதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 6 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. இல்லை இம்பார்ட்டன்ட் கைட்லைன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை எலிஜிபிலிட்டி சரிங்களா. இதுக்கு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் 60% ஆஃப் வந்து நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணி முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்குக்குமே தென் எம்ஆர்க் ப்ரோக்ராமுக்குமே சேம் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் எம்ஆர்க் ப்ரோக்ராமுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. எம்ஆர்க் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, நோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. இல்லை எம்ஆர்க் ப்ரோக்ராம் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சரில் நீங்கள் வாங்கியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்க் ப்ரோக்ராமுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஜூன் 8 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க, ஜூன் 8 சரிங்களா. தென் அடுத்து அதே மாதிரி வந்து எம்எஸ்சி 2 இயர்ஸ் ப்ரோக்ராம் சரிங்களா. எம்எஸ்சி 2 இயர்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 31 வரைக்கும் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. மே 31 வரைக்கும் நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் எம்எஸ்சி 2 இயர்ஸ் ப்ரோக்ராமில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை அப்ளைட் மைக்ரோபயாலஜி தென் அப்ளைடு ஒவ்வொரு கேம்பஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓவராலாக நீங்கள் எந்தெந்த கேம்பஸ் சொல்லி பார்த்துக்கோங்கன்னா இதில் இங்கே பாருங்கள் அப்ளைட் மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் ஜெனடிக்ஸ், பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தென் கெமிஸ்ட்ரி, டேட்டா சயின்ஸு, ஃபிசிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இந்த ப்ரோக்ராம்லாம் இருக்குது. எந்தெந்த கோர்சஸ் வந்து என்னென்ன ப்ரோக்ராமில் இருக்குது அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த பாருங்கள் ஒவ்வொரு கேம்பஸ்க்கும் ப்ரோக்ராம்ஸ் வந்து மாறும் இல்லை. நீங்கள் எந்த கோர்சஸ் எந்த ப்ரோக்ராம்னு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அதுக்கும் பார்த்துக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது ஓகேங்களா. இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. உங்களை யூஜியோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து இது அப்ளை பண்ண போகுது இல்லை. இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஐடியில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. அப்ளை பண்ணுறவங்க இன்றைக்கே அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. இதுக்கு அதாவது மாஸ்டர் ப்ரோக்ராம்ஸ் சில ப்ரோக்ராம்ஸ்க்கு இன்டெகிரேட் ப்ரோக்ராம்ஸ்க்கு மட்டும் மே 15 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மே 31 லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என் நம்பர் ஆஃப் கோர்சஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. த்ரூ உங்களோட 12th மார்க்ஸை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுற கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி டிசைன்ஸு தென் பி ஆர்க்கில் நாட் என்டிஏ எக்ஸாமினேஷன் ஸ்கோர் வேணால் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்ஸ் அப்ளை பண்ணலாம். தென் பிபிஏ, பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி தென் அதுக்கு மாதிரி எம்டெக் இன்டெகிரேட் கோர்சஸ் 5 இயர்ஸ் இன்டெகிரேட் கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. இந்த கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் எம்எஸ்சி 5 இயர்ஸ் இன்டெகிரேட் கோர்சஸ் இருக்குது ஓகேங்களா. இந்த கோர்சஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்துன்னா உங்கள் 12th மார்க்கை வச்சே நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. மே 15 ஆர் மே 31 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க. தென் மாஸ்டர் டிகிரி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்சி 2 இயர்ஸ் ப்ரோக்ராம், மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கு, தென் எம்ஆர்க் இந்த ப்ரோக்ராம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 31 இல்லை ஜூன் 3rd or 6th அப்படி அந்த டேட்டில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மாஸ்டர் ப்ரோக்ராமுக்குமே இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்றைக்கி அப்ளை பண்ணிடுங்க. இன்னும் விஐடியில் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலியமாக தான் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அவங்களையும் அப்ளை பண்ண சொல்லுங்கள். மேற்கொண்டு அட்மிஷன்ஸ் ரிலேட்டட் தகவல் வேண்டாம் கான்வர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.